ஸோ வணக்கங்க, இன்னைக்கு என்ன வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா. ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலன்னா நான் வந்துட்டு சொல்லிக்கிறேன். நம்ம இப்போ ஆட போகிற கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதான் கேங்ஸ்டர் வெகாஸ். போன இதில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே ஜாமுக்கு இல்லை. என் வீடியோ பார்த்தா தான் எனக்கே ஜாமுக்கு வரும். ஸோ போன இதில் வந்துட்டு ஃப்ராங்க் நம்மளை பிடிச்சி வச்சுருப்பான். அப்புறமா ஃப்ராங்க் வந்துட்டு கூப்பிட்டு இருப்பான், டக்குன்னு வா இங்கே வாடா அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ சரியாக தரல. ஸோ கைஸ், இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் செய்தி கோஸ்ட். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நாம் வந்தாச்சு, ஸ்டோரிக்குள்ளே வந்துட்டு போவோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு ஈமேனு எதுக்கோ வந்து பயந்துட்டுருக்கான். டெலிவரி பாய் ஷோ அப் நவ் தேர் அண்ட் ரிட்டர்ன்ஸ் த கால். ஓ சேஃப்டி எம்டி ஐ திங்க் மேபி ஏலியன்ஸ் கார் இஸ் லெட்ஸ் கோ அண்ட் ரிவால். அதாவது இந்த ஈமேன் இருக்கான்ல, அவனோட கார் ஏதோ திருடு போயிருக்கான். அவனுக்கு எதிரியும் யாரும் இல்லை அப்படின்னு உட்காந்து சொல்லியிருந்தான். ஸோ என்ன, எதிரியும் யாரும் இல்லை அப்படின்னு உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்போ ஒருவேளை இது ஏலியன்ஸ் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்றான். இது நம்ம ஜேசன் வந்துட்டு சொல்கிறான். அதான் இப்போ இடத்துக்கு வந்து வந்தாச்சு. பழக்கம் போல் தான் நானே என் வீடியோவில் வந்துட்டு கட் பண்ணிப்பேன். நான் அதான் ஏலியன்ஸ்லாம் இருக்காதுடா, எவனாவது எடுத்துகிட்டு வந்திருப்பான். அப்போ வந்துட்டு இவன் சொல்கிறான், நம்ம வெறும் பேச தான் செய்யணும், அடிக்கலாம் வேணாம் அப்படின்னு. அதான் அடிதடியில் இறங்காத ஃப்ராங்க் என்று பாருங்க ஜெய்சனே அப்படின்றான் ஈமேனு. இப்போ வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ இப்போ என்ன பேசிகிட்டு இருக்க? மை என்டர் வால்ஸ் ஐ ஃபர்ஸ்ட். அதான் அந்த நீ ஓகே கேஸ். இப்போ வந்துட்டு இவனுங்களாம் வந்துட்டு எனக்கு போட்டு தள்ளுறது பெரிய விஷயமே இல்லை. இவனுங்க வந்துட்டு போட்டு தள்ளிட்டே இருப்போம். ஸோ கேஸ், இப்போ வந்துட்டு இவன் என்ன சொன்னான் அப்படின்னா, என்னடா இப்போ வந்துட்டு நாம் கேட்டோம், இவனோட காரை காணாம நீ தான் எடுத்துருப்பியா அப்படின்னு கேட்டோம். நான் எடுத்துருப்பேண்ணா, என் இடத்துக்குள்ளே வந்து நான் எடுத்துப்பேன்னு நினச்சியா அப்படின்னு. என் இடத்துக்குள்ளே வந்து நீ திமிரா பேசுறியா அப்படின்னு. இப்போ நம்ம ஹீமேன் வந்துட்டு பயந்துட்டு இருக்கான், ஏன்டா அவங்க மேலே கையை வச்ச அப்படின்னு. ஓகே கேஸ், பேக்ரவுண்டில் கேஸ் எனக்கு ஒரு டவுட்டு. ஒரு திருவிழானா கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு வைப்பாங்க. பேக்ரவுண்டில் உங்களுக்கு பாட்டு கேட்கும்னு நினைக்கிறேன். 4 நாளைக்கு வைக்கிறானுங்க கேஸ் திருவிழாலாம். நான் என்ன பண்ணுவேன் இது மாதிரி? நானே இப்போ தான் ஏதோ ரொம்ப நாளாக வீடியோ போடல, ப்ராப்பராக இன்றைக்கி தான் வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்திருக்கேன். ஓகே கேஸ், நிறைய ஆளுங்க வந்துட்டானுங்க, அந்த நோக்கத்தில் வந்துட்டு வந்திருக்கேன். இப்போவும் இப்படி பண்ணுறானுங்க. ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு இவனுங்க வந்துட்டு சாவடா வெள்ளை சட்டை மேலே ஒருத்தருக்கான். அவ்வளோதான் கேஸ், போட்டு தள்ளியாச்சு, எல்லாரையும் போட்டு தள்ளியாச்சு. நான் வந்துட்டு கையை சரண்டர் ஆகிடுறான். இனி யார் எடுத்தா சொல்லிடு. ஏது லிட்டில் ஜான் கணசி சிட்டி வந்த, அதாவது லிட்டில் ஜான்னி அவனும் ஒருத்தர் இருக்கானா. அவன் அதாவது நான் எடுத்து அவன்கிட்ட வந்துட்டு கொடுத்தேன், நீ வந்துட்டு அவன்கிட்ட போய் வாங்கிக்கோ, நான் எடுத்தது மட்டும்தான் நான் செய்ய சொன்னதெல்லாம் அவன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அப்போ ஜேசன் வந்துட்டு சொல்கிறான், அதான் இப்போ உனக்கு புரியுதா, ஏலியன்ஸும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, இந்த மாதிரி சில நாய்ங்களால் தான் உனக்கு வந்து என்ன உன்னோட கார் எல்லாம் திருட்டு போகுது அப்படின்றான். சரி, ஆனால் ஏலியன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா. இன்னொரு வாட்டி ஏலியன்ஸ் சொன்னால் வாய் மேலே மிதிப்பேன் அப்படின்னு ஜேசன் சொல்கிறான். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நம்ம கண்டினியூ கொடுத்து உள்ளே வருவோம். ஹலோ முதல் கம் மீட் மீ. ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு அவனுக்கு வந்து கார் கிடச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவனை மீட் பண்ண சொல்லியிருக்கான். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு அவனை வந்துட்டு மீட் பண்ணுவோம்.
ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்தாச்சு. என்னடா ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கேன், வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நம்ம வந்துட்டு நடந்து போயிட்டு என்ன அந்த வேனையை பார்த்துட்ருக்க அப்படின்னு. நீ என்ன என்ன முட்டாள்னு நினைக்காத, ஆனால் அதுக்குள்ளே மைண்ட் கண்ட்ரோலிங் மிஷன்ஸ் இருக்குது அப்படின்றான். நிஜமாவா அப்படின்னு நம்ம ஜேசன் வந்துட்டு உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கான். நிஜமாவா சொல்கிற அப்படின்னு ஜேசனால் வந்துட்டு நம்ப முடியல இதை. ஓகே, இவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க ஏதோ. நாம் வந்துட்டு இப்போ வந்து கேம் பிளேக்குள்ளே வந்தாச்சு. சேஃப் டிஸ்டன்ஸ், அதாவது அந்த டிஸ்டன்ஸோடு மெயின்டைன் பண்ணோம் போல் அந்த வேனை. ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம வந்தாச்சு. எங்கடா திடீர்னு கட்டாகுது பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது என்னோடய ஃபோனில் வீடியோ ரெக்கார்டு அது டீஃபால்ட்டாக இல்லை கைஸ், வீடியோ ரெக்கார்டரே இல்லை. அதனால தான் இந்த ப்ளே ஸ்டோரில் எக்ஸ் ரெக்கார்டர்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ரெக்கார்டர் தான் உட்காந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதிலே இப்போது கட்டு எல்லாமே பண்ணலாம். இப்போ வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஃபாலோ பண்ணியே வந்தாச்சு. இப்போ வந்துட்டு ஏதோ பாலைவனத்தில் வந்து இறக்கியிருக்காங்க. பாரு அப்படின்றான். அவங்க வந்துட்டு நம்மளை பார்த்துட்டாங்க. ஜேசன் வந்து சொல்கிறான், நீ வண்டியை ஓட்டு அப்படின்னு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம போகிறோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் வந்து கொடுத்துறாங்க. சாப்பிடா நீங்க இருக்கக்கூடாது, சாப்பிடா. ஓகே கைஸ், ஒருத்தனை வந்துட்டு போட்டுதல்ல, இன்னொருத்த வந்துட்டான். என்னடா சுட மாட்டேங்குது. நம்ம வண்டிக்கும் நம்ம ஹீமேனுக்கும் எதுவுமே ஆகாமல் பார்த்துக்கணும் கைஸ். அப்போ தான் நமக்கு வந்துட்டு நல்லதே நடக்கும். நல்லது இல்லை, எப்படி சொல்கிறது, கேமை வந்துட்டு முடிக்க முடியும். இந்த மிஷினை வந்துட்டு முடிக்கணும். பாருங்கள், ஈமானோட ஹெல்த்து பாதி போயிடுச்சு. எஸ்கேப் அதாவது இங்கே கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸாங்க கைஸ். நம்ம இந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுற அந்த மிஷனு அது வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்துட்டு எடுத்து வச்சுருக்காங்களாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு முன்னாடி இருக்கிற வண்டியை வந்துட்டு ஷூட் பண்ணியாச்சு. ஐயா போச்சுடா செத்தாங்க கைஸ். இருங்க கைஸ், நான் வந்துட்டு உங்களுக்கு திரும்பவும் வந்துட்டு கட் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க, நானே கட் பண்ணியிருப்பேன் வீடியோவில். இதோ கட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, எப்படி ஒரு மேஜிக்கில். ஓகே கைஸ், இது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செத்தோம்ல அதே இடத்துல இருந்து தான். ஓகே, அவனுங்களும் செத்துட்டானுங்க. போன வாட்டி நான் தப்பு பண்ணிட்டேன் கைஸ். அவனுங்க 2 கார் போயிடுச்சு பார்த்தீங்களா, அது டிஸ்ட்ராக்ஷன் தான், நம்மளை தசை திருப்ப தான். என்னடா இது புது காராக மாறிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை கைஸ். இந்த இது தான் எப்படி சொல்கிறது, இந்த நம்மக்கிட்ட மெடிக்கெட்டு 10 இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த காருக்குன்னு ஒரு மெடிக்கெட் மாதிரி ஒன்று இருக்கும். அது பேர் தான் ரிப்பேர் கிட்டு. அது போட்ட உடனே உங்களுக்கு வந்துட்டு கார் வந்துட்டு ரிப்பேர், அதாவது பழையபடி எப்படி இருந்துச்சோ புதுசாக இருந்துச்சோ அப்படியே மாறிடும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம அவனுங்களை எல்லாம் வந்துட்டு போட்டு தள்ளிட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு எங்கே போகிறான்னு தெரில. ஈமேனு மேலே ஏதோ ஆண்டனாலாம் இருக்குது. ஐயோ, இப்போ வந்துட்டு ஈமேன் சொல்கிறான், ஐயோ நம்மளை வந்துட்டு சுற்றி வளைச்சிட்டாங்கடா, இனிமேல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். இனிமேல் நம்ம அவ்வளோதான் செத்தோம் அப்படின்னு. ஏய், யார்ரா அது எவன்டா அது எங்களை காப்பாற்றுனது? ஏய், ஏலியன்ஸ் நீங்கள் எங்கே கைஸ்? எப்படி கைஸ் இது கைஸ்? சத்தியமாக நான் நினச்சே பார்க்கல கைஸ். ஏலியன்ஸ் எப்படா இது சாத்தியம்? இந்த ஏலியன்ஸ்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க கைஸ், ஏதாவது என்னென்னா சர்ப்ரைஸாக இருக்குது. இந்த மாதிரி அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுற மிஷனை வந்துட்டு அதாவது எங்களோட மிஷன் தான் அது.
அந்த மிஷினை வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு அவனுங்கிட்டேருந்து எப்படியாவது தப்பிச்சு எடுக்கலான்னு தான் பார்த்தோம். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்துருக்கீங்க. இந்த உதவியை வந்துட்டு நான் ரொம்ப மறக்கவே மாட்டேன் அப்படின்றான். நாங்கள் அண்டர் கிரவுண்டு பேஸில் இருக்கோம் அப்படின்றான். கைஸ், இது எப்படி என்னால் ஐ கேன்ட் பிலீவ் இட். வாட்ச் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்குறான். ஈமேன் வந்துட்டு இதெல்லாம் என்கிட்ட விட்டுரு, நான் ஜீனியஸ் அப்படின்றான். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு ஈமேன் வந்துட்டு கால் பண்ணுறான்னு நினைக்கிறேன். லிசன், வி கான need to things that's going kind of feel threads. அதாவது என்னன்னா, ஈமேன் வந்துட்டு கால் பண்ணி சொல்கிறான், இது மாதிரி எனக்கு வீலும் அப்புறம் இந்த நூலும் வேணும். வீலும் நூலும் வேணும். எந்த இது வீல் ஏன் கேட்குற அப்படின்னு கேட்டால் ஒரு தேவைக்கு தான் அப்படின்றான் ஈமேனு. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு குட்மேன் அந்த திமிர் பிடிச்சவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட இதான் போகிறோம். ரொம்ப திமிராக பேசுவாங்க கைஸ். இப்போ வந்துட்டு வண்டியில் வந்துட்டு ஏறியாச்சு. ஓகே, டோன்ட் வரி ஸ்டன் ரிப் திஸு. அவனுக்குள்ளே ஏதோ பேசிக்கிட்டே இருக்கானுங்க கைஸ். நம்ம வந்துட்டு அப்படியே காரை வந்துட்டு ஓட்டிக்கிட்டே இருப்போம். யூ ஹாவ் allowed the things unfortunate and Kuliana strikes. அதாவது இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு இவனுங்களோட வேலை தொழிலாளிகள்லாம் வந்துட்டு காசு கொடுக்கலையாமா. காசு கொடுக்காம உட்காந்துட்டேன். அவனுங்க என்கிட்டே காசு கொடுக்கலையா இவன், அதுக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களாம். அவங்க பண்ணுறது நியாயம்தான் கைஸ். அப்போ ஸ்ட்ரைக் பண்ணும்போது அவனுங்களை எல்லாரையும் போட்டு தள்ளிடு அப்படின்றான். அட பாவி நாயே, வேலை செய்யணுன்னா காசு கொடுக்க வேண்டியதானே நாயே, கருமம். யாரு கைஸ் இவன் இவ்வளோ வில்லத்தனமாக இருக்கான்? அந்த சொல்கிறானுங்க அதுதான் கூலி தொழிலாளி, அதான் அந்த ஒர்க்கர் வந்துட்டு சொல்கிறான், இது மாதிரி அவனை வந்துட்டு அடிங்கடா, இவன் வந்துட்டு ஆல்ரெடி ஃப்ராங்கோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனே அடித்து நொறுக்கியிருக்கான் அப்படின்னு. ஆனால் பாவம் கைஸ் இவனுங்க, நான் பாட்டுன்னு அந்த இவன் நினச்சிருப்பான் என்ன, நான் அந்த ஒர்க்கர் கூலி தொழிலாளினே வயலை வந்து ஒர்க்கரோட ஸ்ட்ரைக் பண்ணுறாள் அவன் நினச்சிப்பான். டேய், நான் பாட்டு 7 ஸ்ட்ரைக் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ யார கொடுக்க வந்து போடுற அப்படின்னு. ஆனால் ஃப்ராங்க்கு இந்த குட்மேன் அவனுங்களெல்லாம் சம்பளம் கொடுக்க வேண்டியது தான் கிஸ். ஆனால் அதை விட்டுட்டு என்ன இது மாதிரி அவனுங்களை போட்டு தள்ளிடு, சம்பளம் என்கிட்டே சம்பளம் கேட்குறானுங்களா அப்படின்னு. அட கருமத்தை. ஓகே கிஸ், இப்போ வந்துட்டு என்னடா இது, ஐயையோ உள்ளே மாட்டிக்கிட்டேன். ஓகே கிஸ், இப்போ வந்துட்டு ஐயையோ கைஸ் ஏதோ ஒரு பக்கு கைஸ், பக்குனால உள்ளே வந்துட்டு மாட்டிக்கிறேன். நான் உங்களுக்கு வந்துட்டு திரும்ப அந்த பக்குலேருந்து வெளியே வந்து உங்களுக்கு வந்துட்டு நான் காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்தாச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு வந்தாச்சு. அந்த பக்கில் நம்ம மாட்டியிருப்போம் இல்லையா, நம்ம அதுலேருந்து தப்பிச்சு வந்தாச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட வேறு புல்லட் வேறு அவ்வளோ இல்லையே. எப்படியாவது புல்லட் இல்லைன்னா கன்னும் இல்லை கைஸ். இந்த பிஸ்டல் 2 வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதுவும் காணும். எங்கே போயிச்சான்னு தெரில. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு இவனுங்களை முடிச்சு வந்துட்டு மெயின் மிஷனுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்தாச்சு. ஏன்டா இங்கே இருக்கிற ஒரு இதை தாண்டதுக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புல்லட்டு காலி ஆயிடுச்சு கைஸ் நடுவில். அப்புறம் இந்த பேட்டு அதெல்லாம் வச்சு உட்காந்து அடிச்சிட்டு இருந்தால் லேட் ஆகிருக்கும். இவனுங்களை திரும்ப பேட்டு வச்சு தான் அடிக்கணும் போல்.
சாவுங்கடா சாவுங்கடா சாவுங்கடா. ஐயோ ஓகே கேஸ். இப்போ வந்துட்டு நம்ம அந்த கட் சீனுக்கு வந்துட்டு போயிடுவோம். ஏன்னா வந்துட்டு பேட் வச்சு பொறுமையாக உட்காந்து அடிச்சுட்டு இருப்பேன். ஓகே கேஸ். இப்போ வந்துட்டு நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு அந்த யூனியன் பாஸ். ஆனால் இவனுங்க பாவம் கைஸ், என்கிட்ட வந்து செத்துட்டு இருக்கானுங்க. இப்போ வந்துட்டு ஜேசன் வந்துட்டு ஏதோ அந்த கீபோர்டு மாதிரி ஒன்று இருக்குது, அதில் டைப் பண்ணுறான். அந்த மேலே இருக்கிற அந்த இது வந்து உழுந்துச்சு. நீ போனது எப்படி பண்ண? வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு ஜேசன் சொல்கிறான். அதுக்கு இந்த குட்மேன் வந்துட்டு சரி அப்படின்றான். அதான் அந்த குட்மேன் திமுரு பிடிச்சவன் இருக்கான்ல அவன். reach the Karen if you something interest. Calling me. Karen checking to got shot. Edward Hall Frank his club meet running errands now. I not really choice. Don't know. I take but is take care. அதாவது இந்த கேரன் இருக்கால, கேரன் தான் நினைக்கிறேன். அவள் வந்துட்டு என்னன்னா இது மாதிரி அவளோட இடம்லாம் எங்கேயோ அவள் தொலைஞ்சு போயிருக்கா, அவளை தேடு அது மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். பட்டிமன்றம் நடத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இனிமேல் கத்த ஆரம்பிச்சிடுவானுங்க. வெண்டிங் மிஷின் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இருங்க, நான் ஸ்டோரிக்குள்ளேயே போய்க்கிறேன். ஓகே, ட்ரோஜன் நார்ஸ் இதான் நினைக்கிறேன். ஓகே, ஆனால் மாஸ் கைஸ், இந்த ஜேசன் வந்துட்டு மாசு. ஏன் சொல்கிறேன்னா ஈமேன் வந்துட்டு உட்காந்து பயந்து இருந்தான். ஆனால் இந்த ஜேசன் தான் ஒத்தாலாக எல்லாரையும் சமாளித்தான். ஐயா தெரியாமல் வெளியே வந்துட்டேனே. ஓகே கேஸ். இப்போ வந்துட்டு நம்ம திரும்பவும் அந்த மிஷினுக்குள்ளே வந்துட்டு போவோம். ஏன்டா கட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இது கன்னெல்லாம் உட்காந்து அது புல்லட் இருந்துச்சுல்ல, அதான் கன்னெல்லாம் உட்காந்து பர்ச்சேஸு தேவையான பொருட்கள்லாம் உட்காந்து வாங்கிட்டு இருந்தேன். ஓகே கேஸ். இப்போ வந்துட்டு ஏதோ டெலிவரி வேணாமா, அதை போய் லொக்கேட்டட் த டெலிவரி வேன், அதை போய் பார்த்துட்டு வர சொல்கிறான். ஸோ கைஸ், இதுவே கட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு அந்த இடத்துல மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே கட் ஆயிடுச்சு. ஓகே, சீல்ட டெலிவரி வேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம மாதம் வண்டியை விட்டு இறங்கி என்னடா காற்றுல உட்காந்து கூட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு இவனுங்களெல்லாம் எல்லாரையும் போட்டுதல் சாவுங்கடா. ஒருத்தர் கூட மிஞ்சக்கூடாது. நான் இந்த வண்டியை சுற்றிட்டு இருக்கேன் கைஸ், அவனை சுற்றுறதுக்கு வரல. ப்ரொடெக்ட் வேன் அப்படின்றான். வேனெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது போட. தம்பி யார் கண்ணாணி, என்கிட்ட வந்து அனாவசியம் அடி வாங்க, அப்புறம் உனக்குதா பிரச்சனை. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வேனை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம போவோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு வந்தாச்சு. ரிட்டர்ன்ஸ் டு ஈமேன். வண்டி கோளாராக உட்காந்து ஓட்டிகிட்ருக்கேன். நவுறாங்கிட்டு நவுற தள்ளுங்கடா, நவுறிங்கடா. ஓகே, ஆனால் சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல கைஸ் ஏலியன்ஸ் வருவாங்கன்னு. அவள் அப்போவே சொல்லிக்கிட்டாரு, ஏதா அப்படிதான் ஒரு நாள் ஏலியன்ஸ் வருவாங்கப்பா. இது யாரோட வயசு அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரகுவரன் ஃபேன்ஸ்லாம் கோச்சிக்காதீங்க, ஓகேங்களா? இப்போ வந்துட்டு டேய் இதை வந்துட்டு எப்படி சரி பண்ணுறது தெரிலடா அப்படின்னு வந்துட்டு ஜேசன் கிட்டே வந்துட்டு சொல்கிறான். இப்போ இந்த ஜேசன் வந்துட்டு சொல்கிறான், அது ஓம்பாடு, நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மிஷனுக்கு வந்துட்டு போயிடுவோம். எங்கடா இங்கே தானே இருந்துச்சு. பென்னி மிஷன் தான் நம்ம இப்போ வந்துட்டு பண்ண போகிறோம். ஷாப்பா
நான் என்னத்துக்குற ஷாப் போகிறேன் இருங்க என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஓ மெடிக்கிட்டு வாங்குறேங்க. அதான் ஃபுல் காசு போட்டு மெடிக்கிட்டு வாங்கியிருக்கேன். இது மாதிரி தான் கேஸ் அப்பப்போ ஏதாவது சண்டைக்கு போனோம். இதை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு பெரிய சண்டைக்கு தான் போயிட்டு வரோம் அப்படின்னு. ஓகே கைஸ், வாட்ஸ்அப் பேன் chats and be populating with the downs literally weekends business down. Frank wants me, I want you messages of any questions. Nope. Good. You need to me hope it and trips. அதாவது என்ன அப்படின்னா இவனுங்களோட ஃப்ராங்க் இருக்கான் பார்த்தீங்களா, இப்போ அவனுங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு எப்படி கெடுக்கிறது அந்த வந்துட்டு யோசிக்கிற கும்பல் ஒரு 3 பேர் ஒருத்தவங்க இருக்காங்க. தோ வந்தாச்சு பார்த்தீங்களா, 3 பேர் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த 3 பேரையும் போட்டுட்டு வர சொல்கிறான். 3 பேர் அதான் 3 கேங் மெம்பர்ஸ் வந்து ஃப்ராங்கோட பிஸ்னஸ் எப்படி அழிக்கிறது அப்படின்னு உட்காந்து யோசிக்கிச்சிருந்தா அதை பிளான் போட்டுட்டு இருக்காங்களாம். அவங்கள வந்துட்டு போட்டு தள்ளிடு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கான். சாவுங்கடா. ஏன்டா நீங்களாம் ஏன்டா என்கிட்ட அடி வாங்கிறீங்க அனாவசியமா? உங்களெல்லாம் நான் அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிடுவேன். ஓகே இப்போ வந்துட்டு 2வது பிளேஸ் போவோம். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம வந்தாச்சு 2வது பிளேஸு. வண்டியை கோளாராக ஓட்டிகிட்ருப்பேன், அதை மட்டும் கண்டுக்காதீங்க. என்னடா இது? ஓகே இப்போ வந்துட்டு வண்டியை விட்டு இறங்கி ஒவ்வொருத்தனையாக சுட்டுக்கிட்டே அவ்வளோதான் கைஸ். இவனுங்கெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை, இவனுங்களெல்லாம் அசால்ட்டாக முடிச்சிடலாம். சாவு. ஓகே கைஸ் வாங்க நெக்ஸ்ட் மிஷனுக்கு போவோம். வந்தாச்சு கைஸ் நெக்ஸ்ட்டு மிஷனுக்கு 3rd குரூப். அவ்வளோதான், இதுதான் கடைசி குரூப்புன்னு நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ் இதான் கடைசி குரூப்பு. அடித்து போட்டு இவனுங்களெல்லாம். ஓகே கைஸ் அங்கே ஒருத்தன் அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருந்தான். நான் அவனை வம்பிழுத்து அவன் என்ன சுட ஆரம்பிச்சிட்டான், நான் அவனை சுட்டு கொண்டுட்டேன். Frank be proud of me. எதே proud of you? Sending message on the gang wanted. ஓ நம்ம இப்போ வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. அப்போ வந்துட்டு இவன் பெண்ணி சொல்கிறான் ரேங்க் கடை நினச்சா பெருமைப்படுவான். இப்போ வந்துட்டு நாம் சொல்கிறோம் இது பெருமையா? ஆமாம் நான் தான் இந்த மெசேஜ் வந்து போய் சொன்னால் அவன் வந்துட்டு பெருமைப்படுவான். என்னை பற்றி நான் தான் சொன்னேன்னு வந்துட்டு சொல்ல போகிறேன், அதனால் நீயும் ஒன்றும் வெளியே காத்திக்காத அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஓகே இப்போ யாருன்னு தெரில, இந்த டெவில்னு யாரோ ஒருத்தி இருக்கா, யாருன்னு தெரில. நோ மோர் கொஸ்டின்ஸ் மேக்கிங் த ஒன். ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு இந்த நோ மோர் கொஸ்டின்ஸ் பென்னியோட இதை வந்துட்டு முடிச்சிடுவோம். ஓகே இப்போ வந்துட்டு வந்தாச்சு. இட்ஸ் மீ பென்னி. என்ன பாம்பு சவுண்ட்லாம் போட்டுட்ருக்கான் போட்டர். பாஸ்கிட் ஐ மேன் ஆஃப் ரோட் ஏ ஃபீட் த பெப்பர். அதாவது என்ன அப்படின்னா இந்த பென்னி ஃப்ராங்க் இருக்காங்க பார்த்தீங்களா, அவனை பற்றி தப்பாக எழுதுகிற ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர். அதாவது இவன் வந்துட்டு இல்லீகலாக எல்லாத்தையும் பண்ணுறான் அப்படின்னு வந்துட்டு இவனுக்கு எதிர்க்கிற விதமாக ஒரு நியூஸ் சேனல், அந்த நியூஸ் சேனலில் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருக்கானா, அவனை வந்துட்டு கொண்டுட்டு வர சொல்கிறான். ஓகே இப்போ வந்துட்டு கொண்டுட்டு வந்தாச்சு. கொண்டுட்டு வந்தாச்சு இல்லை, இப்போ தான் கொல்ல போயிட்டுருக்கோம். ஆனால் எனக்கு என்ன சொல்கிறான், டேய் நான் செஞ்ச மாதிரி காட்டிக்கோடா. எனக்கு அப்படியே எரிச்சலாகி வெண்ணியோட வாயில் 4 புல்லட் இறக்கலான்னு தோணுச்சு. இருந்தாலும் கேமை முடிக்கணும்னு
இது செஞ்சு தான் ஆகணும். சாவுடா. அவன் பாட்டுன்னு நேராக தான் போயிட்டு இருந்தேன். நான் தான் வண்டியை விட்டு சாவுடான்னு ஏற்றிட்டு இருந்தேன். கேன் பி அ ஃப்ராங்க் வல்யானோ ரியாக்டிங் ஐ எம் ரைட்டிங் கஸ் ஐ டோன்ட் கேன் பர்னா பி இஃப். ஓ, இவன் வந்துட்டு நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான் அந்த இதை எப்படியாவது இது பண்ணுறியா அப்படின்னு. அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு. இப்போ இந்த போலீஸ்கிட்ட வந்துட்டு தப்பிக்கணும். வாங்க தப்பிச்சிடுவோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம தப்பிச்சாச்சு. அப்போ வந்துட்டு இப்போ ஃப்ராங்க்கு பென்னின்னு நினைக்கிறேன். பென்னி வந்துட்டு கேட்குறான், வேலையை முடிச்சிட்டியா? அப்போ ஜேசன் சொல்கிறான், முடிச்சிட்டேன் அப்படின்னு. கெட் டச் காட் யுவர் மெசேஜ் ஃப்ராங்க் யூர் ரன்னிங். ஓ ஷோர் ஐ காட் கோ. அதாவது சொல்கிறா இவன் வந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம். கேரன் என்னை பிடிச்சிட்டாங்க, நான் இப்போ அவனோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கேன், எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு. இப்போ சரி உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறா. இப்போ அடிபட்டுச்சுல்ல, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்குறா. அடுத்த மிஷனுக்கு வந்துட்டு போயிடுவோம். உடம்பு எப்படி இருக்குன்னு வந்துட்டு கேட்குறா. அதுக்கு வந்துட்டு இல்லை இப்போ எனக்கு பேச டைம் இல்லை, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறா. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு கோகோ இன் மிட் நைட். லிசன் ஐ திங்க் கோகோ இன் ஃபைல்ஸ் மிட் நைட் கிராபாஸ். ஏதோ கோடு வேர்டு போல் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ என்னத்துக்கு இது சொல்கிறானுங்கன்னு தெரில. ஓ, லாண்ட்ரி வேன்ஸ் ஏதோ தெரிய சொல்கிறான். அதுக்குள்ளே எனக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது இருக்கான்னு பாரு, அது மட்டும் கிடச்சிச்சின்னா நம்ம தான் இந்த ஏரியாவிலே எப்படி சொல்கிறது பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, சரி வாங்க இப்போது வந்தாச்சு. இதுக்குள்ளே எப்படி சமனிங்காக என்னன்னு தெரில. டிரான்ஸ்போர்ட் ஜூட்ஸுன்னு வச்சுக்கோங்க. என்னன்னு தெரில, திடீர்னு நான் நல்லா டிரான்ஸ்போர்ட் ஆவேன். இப்போ வந்துட்டு இதான் இந்த லாண்ட்ரி வேனுன்னு நினைக்கிறேன். அதை வந்துட்டு இப்போது எடுத்துகிட்டு வந்துட்டு போவோம். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு அந்த வேனை வந்து எப்படியாவது பிடிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு அவனை வந்துட்டு பிடிச்சாச்சு கைஸ். இப்போது வெளியே வாடா, இறங்குடா வெளியே அப்படின்னுட்டு அவனை வெளியே தள்ளி நம்ம வந்துட்டு இப்போது 2வது லாண்ட்ரி வேன் அதை வந்துட்டு தேடி போகிறோம். அப்படியே போயிட்டே இருக்குங்க. ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இது 3 டைம் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். இன்னொன்று சொல்லணும். ஸோ நான் இப்போது போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, பார்ட் 4 பார்ட் 2 பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அதை 3 டைம் பார்க்கலன்னா போன வாட்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் எதுவுமே போட மறந்துட்டேங்க. இந்த வாட்டி போட்டுடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க்கை வந்து வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? போன வாட்டி நான் போட மறந்துட்டேங்க. அதான் ஓகேங்களா? அது எப்போது மறக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மறந்துன்றது ஒரு மனிதனுக்கு சகஜம். ஆனால் அது 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 என்னவென்று எனக்கு தெரியவில்லை. என்னடா இவன் கட் பண்ணிட்டா அப்படின்னு கேட்காதீங்க. நான் வந்துட்டு இப்போ தான் கைஸ் பார்க்குறேன். அந்த வேனு பார்த்தீங்களா, அந்த பாடி நான் ரெக்கார்ட் பண்ணப்போ திடீர்னு கட்டாகிடுச்சு. நான் எதுவுமே பண்ணலை, அதுவாக கட்டாகிடுச்சு. இப்போ திரும்பவும் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், திரும்பவும் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வாய்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஃபோன் இப்போது யூ நீட் டு கேஷ் இன் நோ மூட் ஆஃப் கேப்ஸ் பண்ணி குட்ஸ் ட்ரக்ஸ் தேர் ஆர் ஓவர் ஹையஸ்ட் பிளேஸ் நீட் சம் பேக்கப் பட் கம்மி. ஓ, இந்த ஃப்ராங்கா இவனா வேறு யாருன்னு தெரில. அவனை வந்துட்டு பிடிச்சிட்டாங்களாம் கைஸ்.
பிடிச்சிட்டாங்களாம். அதாவது அவன் வந்துட்டு டீலிங் பேசுறதுக்காக போகும்போது அவனை மாட்டினான்ற தொக்கா மாட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டாங்களாம். இப்போ வந்துட்டு என்னடா இது, ஓகே இப்போ அது ஏதோ ஒரு பக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு அது பிடிச்சிட்டாங்களாம். அதுக்காக நம்ம இப்போ போய் அவனை வந்துட்டு காப்பாற்றுறோம். அப்படியே போயிட்டுருக்கோம். எப்படி இருந்தா ஓகே கேஸ். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. மாதம் அப்படியே ஒரு வீலிங்கை போட்டு வந்துட்டேன். ஓகே இப்போ வந்துட்டு இப்போ இந்த வெப்பனை பிடி. ஓகே நம்ம ஸ்கேரை கொடுத்துருக்கான். ஃப்ரீ ஃபயர் ஆடுறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்கேருன்னு ஒரு கன் இருக்கும் கேஸ். அந்த கன்னை வந்துட்டு இப்போ நம்ம கையில் வந்துட்டு கொடுத்துருக்கான். சாவுங்கடா. இப்போ வந்துட்டு எல்லாரையும் போட்டு உடிச்சு தள்ள வேண்டாம். அதாவது தாழ இவடைகளை மாத்திரை நிறைய பேரை பார்த்து விட்டேன், கொண்டு விட்டேன். இவடைகள்லாம் எனக்கு சகஜமாக முடித்து விடுவேன். ஓகே கேஸ். இப்போ வந்துட்டு இவனுங்க வந்துட்டு போட்டு இல்லையாச்சு. அதாவது எனக்கு மேக்ஸ் வரும், ஆனால் வராது. மேக்ஸ் வரும், ஒன்று வராது. ஓகே இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இந்த பென்னி வந்துட்டு சொல்கிறான், சத்தியமாக சொல்கிறேன் ஜேசன், நீ இல்லைன்னா நான் இப்போ செத்து இருப்பேன். நீ தான் என் உயிரை காப்பாற்றினேன். அதுக்கு ரொம்ப நன்றி ஜேசன். இனிமே அதான் ரொம்ப நன்றி ஜேசன் அப்படின்னு சொன்னான். சரிடா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அவனை வந்துட்டு விட்டோம். இப்போ வந்துட்டு இந்த ஜேசனுக்கும் பென்னிக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகுது கைஸ். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஐ ஹோப் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைபு இதை 3த்தையும் பண்ணிடுங்க. அப்போ தான் நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்துட்டு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருக்கேன். பை கைஸ். மறக்காமல் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இதை 3த்தையும் பார்த்துருக்கேன். ஸோ பாய்.